Bhoomi, நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் மரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் பார்த்தோன்னா நம்ம கோயில்கள்லேயும் சரி, பெரும்பாலுமான இடங்கள்லேயும் சரி, நம்ம ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ப மரங்களை நட்டு வளருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பெரும்பாலுமான மரங்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை தன்னுள்ள இழுத்துக்கக்கூடிய தன்மை கொண்டது, அதே போல் ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த இயற்கை சூழ்நிலைகளை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம அதிக மரங்களை நடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் ஒவ்வொரு மரத்திற்கும் சில மருத்துவ குணங்கள் இருக்கிறத நம்ம சித்தர்கள் வாயில அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதன்படி வந்தது தான் இந்த அரச மரம் அப்படிங்கிற ஒன்று. அரச மரம் அப்படிங்கிறது ரொம்பவே புனிதத்தன்மை வாய்ந்ததாக நம்ம இந்து தர்மத்தில் போற்றப்படுது. பெரும்பாலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த அரச மரத்தை சுற்றி வர்றதன் மூலமாக அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை நம்ம கேலி கிண்டல் நக்கல் பேசுகிறோன்ற பேரில் மரத்தை சுற்றி வந்தால் எப்படி குழந்தைக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாலுமே அந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது குழந்தை பாக்கியம் எப்படி பெறப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அரச மரத்தை சுற்றி வருவதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அதிகாலை நேரங்களில் தான் பெரும்பாலும் அந்த 4 to 6க்குள்ளே சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேர காலகட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய அந்த அரச மரமானது சில தனிமங்களையும் சேர்த்து வெளியிடும். அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தாமிரம் அப்படிங்கிற ஒன்றை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காப்பர் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியது. இந்த அரச மரம் வெளியிடக்கூடிய அந்த வாயுவில் வந்துட்டு தாமிர சக்தி வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே போல் மின்னாற்றல் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. சரி, இந்த தாமிர சக்தியும் மின்னாற்றலும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். பெரும்பாலும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்க மாதிரி ஸ்கேன் டெக்னாலஜியோ அல்லது மெடிசன் எக்யூப்மெண்ட்ஸோ வந்துட்டு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இயற்கை சார்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத தான் அணுகி போயிருப்பாங்க. அப்படி நம்ம சித்தர்களும் நமது முன்னோர்களும் கண்டுபிடிச்சது தான் இந்த அரச மரத்துக்கு அந்த தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறது. சரி, இப்போ தாமிர சக்தியும் மின்னாற்றலும் அதிகப்படியாக வெளிப்படுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. உங்களால் வந்துட்டு 21 முறை 18 முறைன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அரச மரத்தை வந்துட்டு சுற்றி வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன ஆகும்னா, அந்த தாமிர சக்தியும் அந்த மின்னாற்றலும் நமது உடலின் மீது நேரடியாக பாயும். அப்படி பாயும் போது அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றலானது அந்த அரச மரத்திற்கு உண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தாமிர சக்தியும் மின்னாற்றலும் அதிலிருந்து வெளிப்படுறனால அது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சில அதீத சக்தியை உடையதாக அரச மரம் இருக்கின்றது அப்படின்ட்டு கூறப்படுது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரச மரத்தை பெண்கள் சுற்றி வந்தால் தனது கர்ப்பப்பையில் இருக்க பிரச்சனைகள் தீரும், அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி மூடநம்பிக்கை அது இதுன்னு நிறைய பச்சை குத்திட்டோம். நம்ம கொஞ்சம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்றனால தான் இந்த பதிவில் இதை குறிப்பிட்றோம். சரி, இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது, ஆண்களும் அதை சுற்றி வரலாம். அதோடு சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த யாகத்துல எல்லாம் வந்துட்டு அரச மர குச்சிகளை போட்டு எரிப்பாங்க. அப்போ ஒரு புகை வரும் இல்லைங்களா? அப்போ அந்த புகையை ஆண்கள் நுகர்வதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுள்ள ஆண்களுக்கு அது சரியாகும் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஏன்னா சில பேர்த்துக்கு நரம்பு தளர்ச்சினால தான் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இந்த அரச மரத்து கிளைகளை போட்டு எரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய புகையானது இந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எதையும் எளிதில் வந்துட்டு மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிடாதீங்க. அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம முன்னோர்களோட திறமைகளை பற்றி நம்ம கண்டிப்பாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவு வாயிலாக உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றது. நம்ம பூமி, நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.